கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி 2026 அதை பற்றி தான் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்னலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி, அதாவது இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அண்ட் தென் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பே லெவல் தராங்க, அண்ட் தென் அது எப்படி வந்து பே லெவல் வந்து ஸ்ட்ரக்சர் பிரிச்சிருக்காங்க, அண்ட் தென் இன்ஹேண்ட் சேலரி உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயரில் அதாவது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்ரி 3 இயர்ஸ்க்கு வந்து தான் நம்ம ஃபார்மசிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ஸ்டேட் வைஸ் எப்படி பிரியுது அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இந்த ஜாப் ரோலுக்கு வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது, அண்ட் தென் இது வந்து ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அண்ட் தென் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அண்ட் தென் உங்களோட ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 3 இயர்ஸ், அதாவது நம்ம இப்போ 2026 இருக்கோம். நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து எப்போ அட்டன் பண்ணோம் இஎஸ்ஐசி பார்த்தீங்கன்னா 2023 தான் வந்து அட்டன் பண்ணோம். அது வந்து ஒரு 108 வேகன்சிஸ் வந்து வந்துச்சு. அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மோர் தென் 4, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 5 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நிறைய கேண்டிடேட் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. மேக்ஸிமம் 2 கேண்டிடேட் தான் வந்து செலக்ட் ஆனாங்க. அது எப்படி வந்து அவங்க வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆனாங்க அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் 2019, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 வந்து வந்துச்சு வேகன்சிஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 2023 விட ரொம்ப கம்மி. அதுலேயும் இல்லாமல் நிறைய கான்ட்ராக்ட் வேகன்சிஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் அப்படின்ட்டு அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எனி டவுட்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் வந்து இஎஸ்ஐசி வந்து என்ன மாதிரி ஹாஸ்பிட்டலா, காலேஜா, அண்ட் தென் அது ஒரு ஃபார்மசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தையுமே கலந்து தான். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணுறாங்க. சைட் பை சைடு வந்து இஎஸ்ஐசி காலேஜை ரன் பண்ணுறாங்க. அண்ட் தென் அவங்க வந்து அந்த ப்ரைமரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஃபார்மசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரன் பண்ணுறாங்க. இஎஸ்ஐசி ஃபார்மசியும் தனியாக ரன் பண்ணுறாங்க. இந்த மூணுத்தில் தான் வந்து உங்களுக்கு வேலையே இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் பல்காக எடுக்கும் போது ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து ஃபில் பண்ண பார்ப்பாங்க. மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நிறைய வேகன்சிஸ் இருக்கும். அண்ட் தென் அந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து நம்மளை வந்து போஸ்டிங் போடுவாங்க. இது வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் வந்து எப்படின்னா செலெக்ஷன் வந்து ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும். அண்ட் தென் இதில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஎஸ்ஐசி சென்னை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா சென்னை மட்டும்தான் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. அதர் ஸ்டேட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. எய்ம்ஸ் வந்து அப்படி இல்லை, உங்களோட கட் ஆஃப் பேஸ்டு பண்ணி உங்களோட மார்க் வச்சு உங்களுக்கு எந்த ஸ்டேட் வருதோ அந்த ஸ்டேட்டை வந்து கொடுப்பாங்க. இஎஸ்ஐசி வந்து நீங்கள் அப்படி பண்ண முடியாது. இன்கேஸ் இப்போ 2026 வேகன்சிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து ஒரு 4 வேகன்சியும், பெங்களூரில் வந்து ஒரு 10 வேகன்சி, அண்ட் தென் ஆந்திராவில் ஒரு 20 வேகன்சி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மூணுத்தில் எதனா ஒன்று தான் வந்து செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து மூணுத்துக்குமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மூணுத்துக்குமே தனித்தனியாக ஃபீஸ் கட்டணும். இப்போ பெங்களூர் தனியாக ஒரு 500 அண்ட் தென் தமிழ்நாட்டுக்கு ஒரு 500, அண்ட் தென் ஆந்திராவுக்கு ஒரு 500, அப்படி வந்து நீங்கள் 500 வந்து தனித்தனியாக பே பண்ணால் தான் நீங்கள் வந்து மூணுத்துலேயும் வந்து எலிஜிபிள். இல்லைன்னா ஒரு போஸ்ட்டுக்கு, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஸ்பென்சிங் தான் இருக்கும். அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இந்த எஸ்எஸ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி வந்துலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இஎஸ்ஐசியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு டிஸ்பென்சிங் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி, அதாவது டிஃபார்ம், அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம், அவங்க வந்து ஃபார்மசி காலேஜில், அதாவது ரெகக்னைஸ்டு ஃபார்மசி காலேஜில் படிச்சிருந்தா தான் வந்து எலிஜிபிள். அதுலேயும் இல்லாமல் அந்த ஃபார்ம் டிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா 6 இயர்ஸ், அவங்களாம் வந்து இதில் வந்து எலிஜிபிலிட்டியில் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட், அதாவது அவங்க வந்து கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடணும், இல்லை பிசிஐயில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இதுக்கு வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டால் சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வந்து டிப்ளமோக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. பிஃபார்முக்கு வந்து கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசிலே வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோபதி ஃபார்மசிஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோபதி, இந்த 4 வகையான ஃபார்மசிஸ்ட் தான் வந்து அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்க இஎஸ்ஐசியில். இதுக்கு பே லெவல் பார்த்தீங்கன்னா 4த்துக்குமே ஒரே பே லெவல் தான், பே லெவல் டிஃபரே ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து
யூஸ்வலாக வந்து 18லேருந்து 32 தான் ஏஜ் லிமிட்டு. 32க்கு மேலே போச்சுன்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள். மேக்ஸிமம் வந்து 32 தான். அதுக்கு கீழே இருக்கவங்க வந்து எழுதலாம். அண்ட் தென் இது ஏஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ 31 ஆர் 32 ரன் ஆகிட்டு இருக்குன்னா, நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே உங்களோட ஏஜ் லிமிட் இருந்துச்சுன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி கேட்டகரி அண்ட் தென் எஸ்டி கேட்டகரி, ஓபிசி அண்ட் தென் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இதுலேயே வந்து எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும் அண்ட் தென் ஓபிசிக்கு வந்து ஒரு 3 இயர்ஸும், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு 5 இயர்ஸும் அந்த அந்த ரேஞ்சில் வந்து தராங்க. இது வந்து வருஷத்துக்கு மாறலாம் அண்ட் தென் அவங்க வந்து பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட்டுக்கும் மாறலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரி. சேலரி தான் வந்து அந்த ஜாப்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து ஆஸ் கம்பேரிங் டு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பே வந்து தராங்க. இது வந்து குரூப் சியில் வரும். பே லெவல் 5. அதாவது உங்களுக்கு பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 29,200 வந்து உங்களுக்கு பேசிக் பே. நெக்ஸ்ட்டு பே ரேஞ்ச் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,000லேருந்து 92,000. அதாவது அந்த பே ரேஞ்சுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் சேரும் போது உங்களுக்கு 29,200 வந்து பேசிக் பேவாக இருக்கும். நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களோட பேசிக் பே வந்து 92,300 வந்து இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஸ்டார்டிங் சேலரியும் இருக்கும். அந்த மாதிரி அதுலேயும் இல்லாமல் பேசிக் இல்லாமல் டிஎன்எஸ் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸு அண்ட் தென் இன்சென்டிவ்ஸு அண்ட் தென் ஓடி அந்த மாதிரி வந்து நிறைய பே இருக்குது இந்த இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட்டில். மோஸ்ட்லி சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து பேஸ்ட் அப்பான் லொக்கேஷனும் சரி அண்ட் தென் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் சரி, எல்லாமே வந்து லொக்கேஷன் பேஸில் தான் வரும். அண்ட் தென் ட்ராவலிங் அலவன்ஸும் வந்து அது உங்களுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணதும் அது வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் பே உங்களுக்கு எவ்வளோ வரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 to 55. இது வந்து ஏன் இந்த ரேஞ்சில் வந்து இன்ஹான்ஸ் சேலரி வந்து மாறுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லொக்கேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இசட் சிட்டின்னு மாறும். இப்போ சென்னை இந்த மெட்ரோ சிட்டி அண்ட் தென் நம்ம கிராமப்புறம்லாம் போனீங்கன்னா அந்த இசட் சிட்டி அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேசிக் பே வந்து இந்த டோட்டல் பே வந்து மாறும். இதுலேயும் இல்லாமல் இந்த 2026 வந்து பே கமிஷன் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா சேலரி வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ட்ரமாட்டிக் சேஞ்ச் இருக்கும் சேலரி. நீங்கள் வந்து இந்த பேசிக் பேலாம் வந்து அந்த ஒரு 40 ரேஞ்சு கூட வரலாம். அது வந்து 1/3 வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து அஃபிஷியலாக சொல்லலை, வந்து இன்ஃபர்மேட்டிவாக இந்த ஆன்லைன்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து உங்களோட பேசிக் பேயும் சரி, உங்களோட இன்ஹான்ஸ் சேலரியும் சரி ரொம்ப ஹையாக இருக்கும். 8th லெவல்லாம் வந்துச்சுன்னா, அதாவது இப்போதைக்கு நம்ம வந்து 7th பே கமிஷனில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 8th பே கமிஷன் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே கம்பல்சரி வந்துடும். அது வந்துச்சுன்னா உங்களோட சேலரி வந்து நல்ல ஒரு ஹைக்காக இருக்கும். ஸோ அது மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இது எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் ஆன பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர், அந்த 10 பேர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதில் 10 பேரில் யார் டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்களோ, அதாவது உங்களோட 10th 12th ஆதாரு அண்ட் தென் அனதர் ப்ரூஃபு, நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட காலேஜ் டிகிரி அண்ட் தென் ஃபார்மசி சர்டிஃபிகேட்டு, லைசன்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அண்ட் தென் உங்களோட சிக்னேச்சரு, தம்பு, ஐ கான்டாக்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் ஆனதும் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் பிடிஎஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு டேட் ஸ்பெசிஃபிக் மேக்ஸிமம் வந்து 25 டேஸ் தான் வைப்பாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கால் பண்ண. அதை வச்சுட்டு உங்களுக்கு கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதாவது மொத்தம் நம்ம 121 கொஷின் 125 கொஷின் வந்து எழுதுவோம். இது எல்லாமே வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில் இந்த பிளாங்க்ஸ்லாம் இருக்கு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம வந்து ரைட் ஒன் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இது கம்ப்யூட்டர் பேஸ்ட், அதாவது நீங்கள் வந்து பேப்பர் பெனில் எழுத மாட்டீங்க, கம்ப்யூட்டரில் தான் வந்து எழுதுவீங்க. இதை வந்து டைமிங் வந்து அதிலே வந்து ரன் ஆகும். டைமிங் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து டைமிங்கு. இதுலேயே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்கிங். அதாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராங் ஆன்சர்ஸ்க்குலாம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது.
இதுலேயே வந்து யூஆருக்கு பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% எடுக்கணும். அண்ட் தென் ஓபிசிக்கு வந்து ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40%, அண்ட் தென் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 35%, பிடபிள்யூடிக்கு வந்து 30% வந்து பாஸ் மார்க் வந்து கம்பல்சரி இருக்கணும். இது வந்து பாஸ் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த 125லேருந்து 45%, 120லேருந்து 40% அப்படி தான் வந்து இதுவாகும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் அதாவது 2023ல் மொத்தம் தமிழ்நாட்டுக்கு 4 வேகன்சி விட்டுருந்தாங்க. 4ஓ 5ஓ விட்டுருந்தாங்க. மேக்ஸிமம் ஐ திங்க் ஸோ 4 நினைக்கிறேன். 4 வேகன்சி விட்டுருந்தாங்க. அந்த 4 வேகன்சியில் 2 கேண்டிடேட் தான் வந்து செலக்ட் ஆனாங்க. மிச்ச 2 வேகன்சி யாருமே ஃபில் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐசியில் மட்டும்தான் வந்து எல்லா எக்ஸாமும் இல்லாத மாதிரி ஒன்று இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ பார்ட் பி 2 வகையாக வந்து அதாவது 2 பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க எக்ஸாமை. பார்ட் ஏ வந்து 100 மார்க்ஸ், அதில் வந்து ஃபார்மசி சிலபஸ் இருக்கும். பார்ட் பி வந்து ஜென்ரல் சிலபஸ், அது வந்து 25 மார்க். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 மார்க்ஸில் வந்து நீங்கள் வந்து 40% எடுக்கணுமா. அண்ட் தென் அந்த பார்ட் பி இருக்குது பார்த்தீங்களா 25%, அதில் வந்து 40%, அதாவது ஓபிசியாக இருந்தால் 40%, அந்த ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 45%. அப்போ இதுலேயும் பாஸ் பண்ணணும், இதுலேயும் பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி பாஸ் பண்ணுற கேண்டிடேட் மட்டும்தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் பார்ட் ஏல வந்து 100 மார்க்ஸ் எடுத்தோம், 100 அவுட் ஆஃப் 100 எடுத்தோம், இந்த 25 மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பி சப்ஜெக்டில் பார்ட் பியில், அதில் வந்து ஃபெயில்னா நீங்கள் வந்து ஃபெயில் தான் இந்த எக்ஸாம். ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்துலேயுமே பாஸ் ஆகணும். இந்த ரெண்டுத்துலையுமே பாஸ் ஆகிற கேண்டிடேட் தான் வந்து போன இயர் வந்து செலக்ட் ஆனாங்க. நான் வந்து ப்ரீவியஸ் இயர் எழுதியிருந்தேன், 2023 எழுதியிருந்தேன். அப்போ வந்து பார்ட் ஏ நான் பாஸ் ஆகிட்டேன், பார்ட் பி வந்து நான் ஃபெயில் ஆனதுனால எனக்கு வந்து கிடைக்கல. அரௌண்ட் 4000 கேண்டிடேட் வந்து எழுதினாங்க இஎஸ்ஐசி தமிழ்நாட்டில். ஆனால் வந்து 2 கேண்டிடேட் தான் வந்து செலக்டே ஆனாங்க. இந்த பார்ட் ஏல என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி சிலபஸ். ஃபார்மசி சிலபஸ்னால் நம்ம வந்து மெயினாக எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மசி கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்ஸ், காலேஜி, காக்னசி, பயோகெமிஸ்ட்ரி, ஜூரிஸ்பிருடன்ஸ், இந்த ஒரு 6 டாபிக் இருக்குது. இந்த 6 டாபிக் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து அந்த பார்ட் ஏ வந்து பிச்சு உதறிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் பி. பார்ட் பி தான் வந்து நம்ம ஃபார்மசிலே படிக்காத ஒரு சிலபஸ். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், நியூமரிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இதில் வந்து என்ன பேசிக்காக நீங்கள் படிக்கணும் பார்த்தீங்கன்னா, ரீசனிங். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டாலே யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். இல்லை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அது வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட மேக் பண்ணணும்னா நான் மேக் பண்ணி போகிறேன். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ரீசனிங். நீங்கள் வந்து எப்படி திங்க் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்பாட் திங்க்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இதில் வந்து பிளட் ரிலேஷனு, அண்ட் தென் பை சார்ட்டு, அண்ட் தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் ஆப்டிடியூடில் வந்து மேக்ஸ். நீங்கள் வந்து இந்த ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மேக்ஸ் அந்த ஜென்ரலாக 10th லெவலில் தான் வந்து கேட்பாங்க. இந்த 10th மேலெலாம் வந்து அட்வான்ஸாலாம் கேட்க மாட்டாங்க, 10th லெவலில் தான் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்னால் என்ன, ஹிஸ்ட்ரி, இந்த ஜாகிரபிக்ஸு. ஜென்ரல் அவேர்னஸ்னால் மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து இந்த டே டு டே அப்டேட் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு, அதாவது உங்களோட கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷன் இந்தியாவில் போகுது அப்படின்ட்டு உங்களோட அவேர்னஸ் செக் பண்ணுறதுக்காக அது மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த 3 டாப்பிக்லேருந்து தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வேலை. இதில் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் பார்ட் ஏல எடுத்த மார்க் வேஸ்ட்டு, டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்ட் ஏலையும் வந்து பாஸ் ஆகணும், பார்ட் பிலையும் வந்து பாஸ் ஆகணும். அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் பார்ட் ஏல வந்து 45% எடுக்கணும், பார்ட் பியில் வந்து 45% எடுக்கணும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது கேர்ஃபுல்லாக பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக நாங்கள் படிக்காதனால தான் மோஸ்ட்லி நானே பார்க்கவே இல்லை. நான் ஜென்ரலாக பார்த்தேன், இதுமாரி 45% எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அந்த பார்ட் ஏ பார்ட் பி அதை வந்து நான் ப்ராப்பராக பார்க்காதனால தான் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜென்ரலாக என்ட்ரி ஆகும்போது என்ட்ரி கிரேடுன்னு தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட். ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 5 to 8 இயர்ஸ் உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற லொக்கேஷனில் யாருன்னா வேலையை விட்டு போகிறாங்க, இல்லை ப்ரொமோட் ஆகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வந்து பாத்வே வந்து மாறும். மேக்ஸிமம் வந்து 5 to 8 இயர்ஸில் வந்து நீங்கள் சீனியர் ஃபார்மசிஸ்ட் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷத்தில் வந்து உங்களுக்கு சீஃப் ஃபார்மசிஸ்ட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் போஸ்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 18 to 21 இயர்ஸ். இது வந்து ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களோட ஒர்க் நேச்சரை பொறுத்தோ இல்லை உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தோ வந்து மாறும். ஸோ இதுதான் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, இது வந்து மாறும். அண்ட் தென்
உங்களுக்கு வந்து இது ஒரு கன்க்ளூஷனாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 2026 வந்து வரப்போகிற ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் இது ஒரு பர்மனன்ட் ஜாப்பு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு குட் சேலரி ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு. உங்களோட கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களோட லைஃப் சைக்கிளும் சரி, உங்களோட ஜாப்பும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 500 தான் வரும். அது ஜென்ரல் கேட்டகரி. எஸ்சி எஸ்டி அந்த மாதிரிலாம் வந்து 100 ருபீஸாக ஃப்ரீயான்னு தெரில. அது வந்து வேரி ஆகும். அதுவும் இல்லாமல் நிறைய வந்து கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் தான் வந்துட்டுருக்கு. இது மாதிரி பர்மனன்ட் ஜாப் வர்ற இடத்துல வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஜாப் வந்ததும் நான் வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து போடுறேன். அண்ட் தென் இதுக்கான ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு டவுட்ஸு ஆர் எதை படிக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா ஷேர் பண்ண நினச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.